ஹாய் காய்ஸ், வெல்கம் டு என்ஃபி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோடிங் ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் இருந்து ரெகுலராக டெய்லி சேலஞ்ச், டெய்லி டெஸ்ட், ஸ்கில் ரேக்கில் இருந்து உங்களுக்காக. ஸோ இன்றைக்கி டெய்லி சேலஞ்ச் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். செக் ட்ரையாங்கிள் இன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே லெட்ஸ் ட்ரா ஒன் சிம்பிள் matrix format 5x5 matrix நம்ம first draw பண்ணிக்கலாம். So it will be easy for us to understand. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n and k கொடுத்துருக்காங்க. ஸோ n வேல்யூ சாம்பிள் இன்புட்டில் 7 and k வேல்யூ 3. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா டாப் மேட்ரிக்ஸில், அதாவது பாதி மேட்ரிக்ஸ்க்கு மேலே, ஸோ இந்த மேட்ரிக்ஸில் நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன எல்லா எலிமெண்ட்ஸுமே கேவாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எஸ் பிரிண்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நோ பிரிண்ட் பண்ணணும். இதுதான் கொஷின். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற மிடில் எலிமெண்ட்டை, மிடில் ரோவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரோ டிவைட் பை 2, ரோ டிவைட் பை 2 போட்டாலே நமக்கு வந்து 2 கிடச்சிடும். ஸோ ரோ 4 டிவிஷன் 2 போடும்போது நமக்கு வந்து மிடில் ரோ கிடச்சிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு செட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்புட் வாங்கிடலாம். ஸோ n, k ஈக்குவல்ஸ் map of n, input dot split and let's get the list. So list of map of input dot split for I in range of R. So நம்ம இன்புட் வாங்கியாச்சு. இப்போ அந்த மிடில் ரோவை வாங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரோ இண்டெக்ஸ், let's call it as row index. So row index எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா n டிவைட் பை 2 இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 5 எடுத்துக்கிட்டோம்னா 5/2 என்ன வரும், நமக்கு 2 தான் வரும். 4 டிவிஷன் 2 வந்து நமக்கு 2 தான் வரும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ரோவோட இண்டெக்ஸும் பார்த்தோம்னா நமக்கு 2 தான் இருக்குது. இதை நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு இங்கே தான் வந்து நம்மளோட பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம ரோ இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வைல் லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரோ இண்டெக்ஸ் வந்து ஒரு வேளை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா, அப்படியே லெஃப்டில் இருக்கிற இந்த சைடும் ரைட்டில் இருக்கிற இந்த சைடும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணிடலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரோ இண்டெக்ஸ் and then we are going to say 0, list of row index. So we are going to apply set, ஒரு செட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி அதோட லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஆப்வியஸாக 1 இருக்கணும். ஸோ செட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கிற எல்லா வேல்யூமே ஒரே வேல்யூ இருந்தால், ஸோ பட் இங்கே எல்லாமே நமக்கு 3 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால இது ஃபுல்லாக 3 தான் இருக்கும். ஸோ 3யோட செட்டு லென்த் கண்டுபிடிக்கும் போது 1 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து பேஸ் வந்து எல்லா வேல்யூ மட்டும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு எல்லா வேல்யூமே வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ கேவாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் ரோ இண்டெக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட், அந்த ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் கேவாக இருந்தாலே பாக்கி எல்லா எலிமெண்ட்டும் கேவாக தான் இருக்கும். ஸோ 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம ஒயில் கண்டிஷனில் செக் பண்ண போகிறோம். இப்போ என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரோ இண்டெக்ஸை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காலமுக்கு
ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ வச்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கால் திஸ் ஆஸ் our column index. So my column index is going to be starting from n-1. Let's have a reference variable column index. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we're going to check. So first நம்ம மைனஸ் பண்ணிடலாம் and column index நம்ம மைனஸ் பண்ணிடலாம். So இப்போ we are going to check if the row index list of row index. நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்கே இருக்கிற ரோவில் இருந்து நம்ம ஒன்றுன்னா இங்கே இப்படி தான் போக போகிறோம். நம்ம we are going to travel this way. அதே மாதிரி இங்கேருந்து we are going to travel this way. ஸோ அப்படி இருக்கும்போது ரோ இண்டெக்ஸ் வந்து இது 2. ஸோ 2 minus 1 அப்படிங்கும்போது 1. அகைன் லூப்பில் 2 minus 1 0. ஸோ இந்த மேலே போகிற வரைக்கும் ஐ am decrementing the row index. அதே மாதிரி காலம் இண்டெக்ஸ் வந்து இது எடுத்துக்கிறேன். ஸோ n-1 4. ஸோ அது வந்து ஐ am decrementing till row index வந்து 0 இருக்கிற வரைக்கும் நான் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே சேமான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடலாம். அப்புறம் ஆப்வியஸாக அது வந்து கேவாக தான் இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும், அது கேவுக்கும் ஈக்குவலாகவும் இருக்கணும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி போடுறோம். ஸோ ரோ இண்டெக்ஸ் இங்கே வரும். ஸோ இங்கேயுமே ரோ இண்டெக்ஸ் சேம், பிகாஸ் இங்கே 2னா இங்கேயும் 2 தான் இருக்க போகுது, இங்கே 1னா இங்கேயும் 1 தான் இருக்க போகுது. ஸோ இங்கே 0னா அகைன் இதுவும் 0 தான் இருக்க போகுது. ஸோ ரோ இண்டெக்ஸ் வந்து காமன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா காலம் இண்டெக்ஸ் மைனஸ் ரெஃபரன்ஸ். ஸோ நம்ம காலம் இண்டெக்ஸ் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் மைனஸ் காலம் இண்டெக்ஸ் போட போகிறோம். ஓகே, let's have a space here, and here we are going to have a column index இருக்க போகுது. ஸோ இப்படி பண்ணும்போது we are just checking, and if it's going to be true then we can actually pass it, and in else part we can make a, if it says directly you can print டேரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் அப்படி இது இந்த எலிமெண்ட்ஸ் எதுவுமே சேமாக இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக இங்கேயும் பிரிண்ட் நோ கொடுத்துடலாம், நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ எஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு we can have a flag value. So if it is going to be printed அப்படின்னா we can make that flag as 1 and we can break the loop. So here also we can make flag equal to 1. So here you can actually say if the flag is equal to 0, then you can actually print yes. So இப்படிதான் இருக்க போகுது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். I think we don't have any error. We should actually run. So R is not defined. Sorry, actually palka doshithal potta. So it should be